Hi guys, welcome to Cine's Next Production. ஓவர் ஹைப்போட ஒரு படம் எடுத்தாருன்னா அது ராயன் தான். ஸோ அந்த ராயன் படம் தனுஷை இயக்கி தனுஷை நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் இன்னும் நிறைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா சட்டிலாக உள்ளே இருக்கு. ஸோ இந்த கேரக்டர் எல்லாமே அவங்க ரோல் எப்படி பண்ணியிருக்காங்க, நோ ஸ்பாயிலர் ரிவ்யூவாக அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். காட்டிலேயே ஆபத்தான மிருகம் இது தெரியுமா? ராயன் இது ஒரு சர்டிஃபைட் படமா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 18+ மேலே இருக்கவங்க பார்க்கலாங்கிற மாதிரி ரூல்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதில் என்னன்னா சன் பிக்சர்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படம் வந்து இதுக்கு ரிலீஸ் பண்ணிக்காக கிடையாது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி படம் என்ன கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ராயன் படத்தை பார்த்தீங்கன்னா தனுஷோட கேரக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காரு. அவருடைய ரோல் அவரே பார்த்தீங்கன்னா இறந்து வர. ஆனால் இந்த படத்தோட ஃபுல் ஃபோக்கஸும் தனுஷ் மேலே மட்டும் இல்லாமல் அவர் கூட இருக்கிற எல்லா கேரக்டரையுமே பார்த்து செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒவ்வொருத்தரோட கேரக்டர். எஸ்ஜே சூர்யா ஒரு நடிப்பின் நடக்கனா, இந்த பக்கம் நடிப்பின் அசுரன்னு சொல்லி தனுஷ் ஒரு பக்கம். அவருக்கு எந்த காம்படிஷன்லாம் நம்ம நடிப்பின் நடக்கணும் கூட பார்த்தீங்கன்னா ஓவராக பெர்ஃபார்ம் பண்ண விடாமல் கரெக்டாக அவருக்கு தேவையானது என்ன அதை மட்டும் கரெக்டாக அந்த படத்தில் வச்சுருக்காங்க. அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. இந்த தாண்டி செல்லோன்னு இன்னொரு கேரக்டர் இருக்கு. ஸோ அந்த கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்ன கேரக்டர் அப்படின்னா சொல்ல விரும்பல. பட் ஆனால் எல்லாருமே அவங்களோட ரூல்ஸை கரெக்டாக ப்ளே பண்ணி மியூசிக் பேக்ரவுண்ட் ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ் கேட்கும் போது நல்லா தான் இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரே ஒரு சாங் தான். அந்த சாங் என்னன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு சாங் தான் அதுவும். அது என்னன்னு உங்களுக்கு இன்னைக்கு எனக்கு ஆரம்பிச்சா சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ்ன்னு கேட்டீங்கன்னா மியூசிக் கூட சொல்லவும் நான் எல்லாமே அப்படியே நல்லா இருக்கேன். நம்ம தனியாக கேட்கும்போது பாட்டுனா தான் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு இருந்தாலும் பட் ஆனால் படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேல பார்க்கும்போது பாட்டு எல்லாமே மிங்கிலாகி பக்காவாக ஓடிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். எனக்கு என்ன அந்த படத்துல ரொம்பவுமே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சுன்னா நார்மலா ஒரு டேரக்டர் தன்னை வச்ச ஒரு கதையை இயக்குறாருங்கும் போது அவரு தனக்கான ஒரு கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா எழுதுவார். அதையும் தாண்டி மற்ற கேரக்டர்ஸையும் பவர்ஃபுல்லா எழுதுறது, அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். அதை தனுஷ் சார் இந்த ஒரு படத்துல கரெக்டா மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காரு. இங்கேயுமே இவரு மேல அவரு கீழே சொல்லி கொண்டு போகாம எல்லாத்துக்குமே கொடுக்க வேண்டிய கேரக்டரை கரெக்டா பார்த்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு மாசான ஒரு வேலையை தான் பார்த்துருக்காரு தனுஷ் சாரும். படத்தோட பாசிட்டிவ் மட்டும் பேசாம நெகட்டிவ் சைன் வந்தோம்னா ஒரு சின்ன விஷயம் தான். அடுத்தடுத்த சீன் கொஞ்சம் ப்ரீக் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் கட் பண்ணிருக்கும். மற்றபடி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக இந்த படம் எந்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் ஒத்து போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வாகவான ஒரு கேங்ஸ்டர் படம் எனக்கு வேண்டா. அதுவும் தனுஷ் சார் சைட்லேருந்து வேண்டா. புதுப்பேட்டை அதுவும் இல்லாமல் அவர் நடித்த கேங்ஸ்டர் படம் அது ஸோ அந்த மாதிரியே எனக்கு வேணும்னான்னு போனீங்கன்னா இந்த படம் கன்ஃபார்ம் சொல்லலாம். தனுஷ் சாரோட கேரக்டர் பார்க்க தான் மொட்டையோட அப்படி இப்படி இருந்தாலும் பட் ஆனால் படத்தில் சும்மா தெறிக்க விட்டாருன்னு சொல்லி ஆகணும்.